இந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆல் ஏரியாலையும் நம்ம அண்ணன் தாண்டா கில்லி. அன்றும் தளபதி இன்றும் தளபதி என்றும் தளபதி. அது மாறணும்னா நீங்க தான் வரணும். ஒவ்வொரு தயவு செய்து யாரும் மது மறையணும்னு சொன்னா நம்ம நினைச்ச கனவு நிறைவேறணும். நம்ம அண்ணனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் மட்டுமே தான் அந்த மது மாறும், இல்லைன்னா மாறாது. இன்னைக்கு குடிகார புருஷன் என் புள்ள படிப்பு வீணா போதுன்னு சொல்லிட்டு நான் தனி பொண்ணா நின்று என் பிள்ளைய இன்னைக்கு சாதிக்க வைக்கிறேன் இன்னைக்கு நானு. அதனால ஒவ்வொரு மகளிருக்கும் சொல்றேன், நிறைய பேர் வீட்டுல அப்படிதான் குடிகாரங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களோட வாழ்க்கை வீணா போகுது. எல்லாரும் சேர்ந்து நம்ம நினைச்ச கனவை நிறைவேற்றணும் நம்ம அண்ணனுக்காக. அந்த கனவு நிறைவேறிச்சுன்னா ஒவ்வொரு மகளிரோட நிலைமையும் மாறும், நம்ம குழந்தைகளும் முன்னேறுவாங்க. உங்களை தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். மாணவர்களுக்கு தலைவர் பரிசு தந்தார். இந்த மாணவர் தலைவருக்கே புத்தகத்தை பரிசாக தருகிறார். நன்றி தம்பி. ஆஹா, நன்றி தம்பி. தம்பி சில வார்த்தைகள் பேச ஆசைப்படுகிறார். தலைவருக்கு என்ன பிரசன்ட் பண்ணேன்னா, பழம்பெரும் தமிழ் சமூகம் அப்படின்ற ஒரு புக்கை தான் பிரசன்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தலைவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பழங்காலத்தில் எப்படி எல்லாம் நம்மளுடைய தலைவர்கள் வழி நடத்தினார்களோ அதே போல தான் அவர் வழி நடத்தணும்னு நினைக்கிறாரு. இதை படிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை படித்தா மட்டும் இல்லை, எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். வெற்றி நிச்சயம். தலைவரே, நீங்கள் தான் 2026 மக்களுடைய சார்பாக, மக்கள் ஒவ்வொருத்தராக சொல்ல முடியாது, அதனால மக்களுடைய சார்பாக நான் சொல்கிறேன், எல்லா மக்களுடைய ஓட்டும் உங்களுக்கு தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அண்ணா நீங்கள் சொல்கிறதா உங்களுக்கு சொல்கிறேன். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். நன்றி தம்பி. தம்பி சொன்னா தமிழ்நாடே சொன்ன மாதிரி. நன்றி. ஊக்கத்தால் கிடைத்த வெற்றி இது. உங்களின் இந்த விருது வழங்கும் விழா ஒரு பரிசுடன் முடிந்து விடுவதில்லை. இது எங்கள் உள்ளங்களில் கல்வி மீதான தீராத தாகத்தையும் சமுதாயத்தின் மீதான பொறுப்புணர்வையும் விதைக்கிறது. நீங்கள் கொடுக்கும் இந்த விருது ஊர்க்குருவியாய் சுற்றித் திரிந்த எங்களுக்கு வானம்பாடியாய் ஒரு ராஜாளி பறவையாய் விண்ணில் பறக்க நீங்கள் கொடுத்த சிறகு. Give me blood and I shall give you the freedom என்றார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். எனக்கு 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த நாட்டை மாற்றி காட்டுகிறேன் என்றார் வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர். ஆக எனக்கு ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது, ஒரு 4 மாதங்கள் பொறுப்பாய் உழைத்ததற்கு பலனாய் இதோ திரையுலகின் உச்ச நட்சத்திரமாய் தமிழ் சமூகத்தின் கலங்கரை விளக்கமாய் உள்ள உங்களின் முன்னால் என்னால் நிற்க முடிகிறது என்றால், உங்களின் பின்னால் கைகோர்த்து நிற்கும் பல லட்சோப லட்ச இளைஞர்களின் தன்னலம் பாராத அயராத உழைப்பிற்கு பலனாய் சென்னையின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மட்டுமல்ல, டெல்லியின் செங்கோட்டையும் சாத்தியமே. இது கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்ற கீதையின் மீது சத்தியமே. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த குரலுக்கு ஏற்ப இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னு நான் நம்புகிறேன். எங்கள் அண்ணா கிட்ட சொன்னேங்க நிற்க வைக்கிறேன்னு, நிற்க வச்சிருக்கேன்.
தேங்க்யூ ஸோ மச். இந்த மொமெண்ட் எப்போ எனக்கு ஞாபகம் இருக்கும். தேங்க்யூண்ணா. ஹாய் அண்ணா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன் இந்த ஸ்டேஜ்க்கு ப்ரைஸ் வாங்க, +2ல் மார்க் எடுத்ததுக்காக. அப்போது என் தம்பியை நான் கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சப்போ அவனால் வர முடியல. ஏன்னா கார்டுக்கு 3 பேர் தான் வர முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். அப்போ எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டப்போ இவங்க சொன்னாங்க, இவளோட தம்பி தான் சொல்லி உன்னை எக்ஸ்கியூஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகணுமா, இல்லை உன்னோட எஃபோர்ட்டில் நீ மார்க் எடுத்து அதனால உன்னை கூட்டிகிட்டு போகணுமான்னு கேட்டாங்க. அவன் அதை செஞ்சு காட்டினதோடு இல்லாமல் அவன் கூட என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கான். இப்போது எங்களை மாதிரி சின்ன பசங்கள்லாம் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ண முடியும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தப்போ அவங்கள இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஏற்றி ஹானர் பண்ண முடியும்னு நீங்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. எல்லா பெற்றோர் சார்பாகவும் ரொம்ப தேங்க்யூ. சவுண்ட் பத்தல. சூப்பர் சூப்பர். தமிழக வெற்றி கழகம் இந்த சின்னத்தின் எதிர்காலம், தமிழகத்தின் எதிர்பார்ப்புகள். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா. கொஞ்சம் நர்வஸாக இருக்கு, சாரி அண்ணா. என்னுடைய தளபதி விஜய் அண்ணா கிட்ட நான் வாங்க வந்திருக்கிற விருது, பாப்பா 10th படிக்கிறாங்க. இப்போ விஜய் அண்ணா கிட்ட வாங்க வந்திருக்கிறேன். அடுத்து +2 அப்போ தமிழக முதல்வர்கிட்ட நான் வாங்க வரணும்னு எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. கண்டிப்பாக அந்த இது சக்ஸஸ். அதிக ஓட்டு எண்ணிக்கையில் அண்ணா வருவாருன்றது என்னுடைய நம்பிக்கை. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம தட்டுறோம், தூக்குறோம். தட்டுறோம், அண்ணாவை தமிழக முதல்வராக. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். அண்ணனுக்கு வணக்கம். நாங்கள் கடலூரில் பண்ருட்டி தொகுதியிலேருந்து வந்துட்டுருக்கோம். வள்ளலார் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலேருந்து வரோம். அண்ணன் இந்த பரிசு கொடுக்க ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து எங்கள் பள்ளியிலேருந்து தொடர்ந்து மாணவர்கள் வந்து பரிசு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் 5 மாணவர்கள் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க 10, 12ஆம் வகுப்பில். வேறு யாரும் செய்யாத ஒரு பெரும் அரும்பணியை அண்ணன் செஞ்சிட்ருக்காரு. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு எதிர்கால இந்தியா எங்கே இருக்குது அப்படின்றது. அதனால் அண்ணனோட ஆட்சி காலத்தில் சிறந்த ஆட்சியாளர்களை எங்கள் பள்ளியிலேருந்து நாங்கள் உருவாக்கி தருவோம் அவருக்கு அப்படின்னு இந்த இடத்துல உறுதியளிக்கிறோம். நன்றி. நன்றிண்ணா. டைம் போயிட்டே இருக்கு. என்ன மாதிரி இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி ப்ரைஸ் வாங்கணும். இருந்தாலும் ஆசைப்பட்டு எங்கள் அண்ணனுக்கார ஒரு கவிதை. எங்கள் அண்ணன் தளபதியே, நாளைய தீர்ப்பின் தலைவரே, நாளை தமிழகத்தின் முதல்வரே, இளைய தளபதியாய் திரையில் நின்றாய், நாளைய மக்களின் தலைவராய் தரையில் நிற்பாய், ஏழை மக்களின் பசியை போக்க, மக்களின் வலியை நீக்க, தமிழ்நாட்டை சீரமைத்து வளர்க்க நீங்கள் வருவாய் என நாங்கள் காத்திருக்கிறோம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. போயிடுவாங்க. நம்ம உச்சம் பெற்ற தளபதி ஐயா வந்து என்ன சொல்றாரு, இந்த வயசுல பிள்ளைங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னாங்கன்னா அவங்க மனசுல அது பதிஞ்சு அதன் மூலமா இந்த போதைங்கிற பாதையை வேரோட அழிச்சிடலாம். 2026ல் நிரந்தர முதல்வராக வந்து இந்த போதை நீட்டையும் நோட்டையும் ரோட்ல போட்டுட்டு நம்ம ஓட்ட தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டு 2026லேருந்து நிரந்தரமான முதல்வராகவும் இளைய காமராஜர் ஐயாவா இல்லாமல் சரித்திர பதிவேட்டில் இடம்பெற மாதிரி ஆண்டுதோறும் எல்லா படித்த நல்ல மக்கள்களுக்கும் நிறையா கல்வி உதவி செய்யணும்னு சொல்லி திண்டுக்கல் மக்கள் சார்பாகவும் காலையில் 7 மணிலேருந்து இங்கே வேலை பார்த்த அத்துணை நண்பர்கள், அப்புறம் கழக உறுப்பினர்கள் ஐயா புசி ஐயா அவங்க, அப்புறம் ஆதவன் அண்ணன் சாப்பிட்றப்ப வந்து கேட்டாங்க, எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா என்ன ஏதுன்னு. சாப்பாடெல்லாம் அருமையாக இருந்துச்சு. ஐயா வந்து இளைய காமராஜர் ஐயா வந்து சாப்பிட்டாரு என்னன்னு கூட எங்களுக்கு தெரியல. நான் வந்தமே கேட்டேன், என்னை பார்த்தா டயர்டாக இருக்கான்னு கூட கேட்டார். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நம்மளோட நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இளைய சமுதாயம் நல்லா இருக்கணும், குறிப்பாக போதைங்கிற பாதையை வேரோட அழிக்கணும், நீட்டு நோட்டு வேண்டாம். 2026 தமிழக வெற்றிக்காக எங்கள் தளபதி விஜய் அண்ணனுக்கு தான். நம்ம அதுக்காக ஒன்று ஜனநாயக கடமையை கரெக்டாக பயன்படுத்தணும். எதுக்கு நம்மளை போல 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்
பிள்ளைங்க அவங்க சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து நம்ம அம்மாட்டையும் பெரியவங்ககிட்டையும், எப்பா நல்லபடியாக ஓட்டு போடுங்க, கரெக்டாக நாளுக்கு ஓட்டு போடுங்க, நோட்டு வாங்காதீங்க, ஓட்டு கரெக்டாக போடுங்க, அதை சொல்கிறாங்க. எதுக்காக அவங்ககிட்ட சொல்கிறாங்க? அவங்க தான் வந்து நல்ல நட்பு மூலமாக போதை பாதையை வேரோட அறுப்பாங்கிறக்காக சொல்கிறாங்க. அதனால் 2026 எங்கள் இளைய காமராஜர் ஐயா நிரந்தர முதல்வராக வரணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நான். அன்னையிலிருந்து தளபதி அவர்கள் வந்து நீட்டை அப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னி வரைக்கும் அதே ஸ்டாண்டில் இருக்காரு. அரசியலுக்கு வந்த எத்தனையோ பேர் வந்து நீட்டை ஒழிப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்த லெட்டர்ஸை ஒழிச்சு மட்டும்தான் வச்சாங்க. ஆனால் சார் மட்டும்தான் அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. கரண்ட் லிஸ்ட், அப்புறம் மாநில பட்டியல், அதெல்லாம் சுட்டி காட்டினது தளபதி அவர்கள் மட்டும்தான். எங்களை எல்லாரும் ஒரு அரசியலாக பார்த்தப்போ தளபதி அவர்கள் மட்டும்தான் எங்களை ஒரு உணர்வாக பார்த்தாரு. இன்னைக்கு கூட அவரோட ஸ்பீச்சை ஆரம்பிக்கும் போது நீட் மட்டும் உலகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மோட்டிவேஷனாக அவரோட ஸ்பீச்சையே வந்து ஸ்டார்ட் பண்ணார். அவர் வந்து அரசியலுக்கு வந்தால் ஒரு மாற்றம் வரும், அதுதான் வந்து நடக்கவும் போகுது. விஜய் சார் அப்படின்னா வெற்றி, வெற்றி அப்படின்னா விஜய் சார். இது என்னைக்குமே மாறாத உண்மை. நன்றி. அன்றும் தளபதி, இன்றும் தளபதி, என்றும் தளபதி. சார், எங்களோட சேப்பாக்க தொகுதிக்கு வந்து நீங்கள் நிற்கணும்னு கனிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். நாங்கள் உங்களை ரொம்ப எதிர்பார்க்குறோம் சார். எங்களோட சேப்பாக்க தொகுதிக்கு நீங்கள் கண்டிப்பாக அங்கே போட்டியணும் நாங்கள் மனசார எல்லாரும் வேண்டிக்கிறோம் சார். எங்களுக்கு நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கும் சார். சேப்பாக்க தொகுதிக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து நிற்கணும் சார். நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் சார். தமிழக வெற்றி கழகம் நடத்துகின்ற ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற ஒரு பொதுவான விழாவில், ஒரு பொது விழாவை இவ்வளவு ஒழுங்காகவும் சரியான ஒருங்கிணைப்போடும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் நடத்தியதாக நாங்கள் இதுவரை பார்த்ததே இல்லை. ஒரே ஒரு காரணம்தான், தலைமை சரியாக இருந்தால் தொண்டர்கள் சரியாக இருப்பார்கள். இங்கு தலைமை சரியாக இருக்கிறது, அதனால் தொண்டர்கள் சரியாக இருக்கிறார்கள். இது ஒரு வாழ்த்து. இன்னொரு வேண்டுகோள் தான், இந்த தமிழ் சமூகம் மட்டும்தான் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாவது பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு சொல்கிற தமிழ் சமூகம். ஆனால் இந்த தமிழ் சமூகத்தில் இப்போ படிச்சுட்டு வர்ற பிள்ளைகளுக்கு ஏகப்பட்ட கேட்டை போடுறாங்க, நீட்டை போடுறாங்க. ஒரு மொழி மட்டும் படித்தா பத்தாது, இன்னொரு மொழியெலாம் படிக்கணும் அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் நீட்டெல்லாம் விளக்கிடுவோன்னு சொன்னவங்க, அந்த ரகசியத்தை நாங்கள் எங்கள் கைகளுக்குள்ளே வச்சுருக்கோன்னு சொன்னவங்கெல்லாம் ரகசியமாகவே இன்னும் இருக்காங்க. அடுத்த தேர்தலும் வந்துருச்சு. இப்போ ஒன்று தான் நடந்திருக்கு. என்னென்னா, ஜவுளி கடையில் நீட்டுக்கு தனியாக டாப்ஸ்ன்னு விற்கிற அளவுக்கு மாறி இருக்கு. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு தீர்வாக பள்ளிக்கல்வி மட்டும் இல்லை, உயர்கல்வியும் சேர்த்து மாநில பட்டியலுக்கு வர்றதுக்கான அதிகாரம் உங்களுக்கு வர்றப்ப நீங்கள் அதை உறுதியாகவும் இறுதியாகவும் அதை கண்டிப்பாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எல்லாரையும் போல எங்களுக்கும் இருக்குது. அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்கிறது, உங்களுக்கு அதிகாரமும் வரப்போகிறது. தமிழக வெற்றியில் விஜயும் இருக்கிறார், வெற்றியும் இருக்கிறது. நன்றி. தளபதிக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நான் வந்து கடலூர் மாவட்டம் அஞ்சலை அம்மாள், இந்த கழக முன்னோடியாக இருக்கிற அஞ்சலை அம்மாள் பிறந்த கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை சேர்ந்த ஜான்டூயி மெட்ரிக் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் கணித ஆசிரியர். என்னுடைய மகன் இன்னைக்கு ப்ரைஸ் வாங்குறாரு. என்னோடய பையனும் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறான். அவனுக்கு தான் நானே தான் தலைமை ஆசிரியர், நானே தான் கணித ஆசிரியர், நானே தான் பெற்றோர். எல்லாரும் வந்து இந்த மாதிரி கிடைக்கிறது அபூர்வம், நீங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கீங்கன்னாங்க. அதை விட பெரிய பாக்கியம் வந்து எனக்கு இன்றைக்கி தளபதி கையால் ப்ரைஸ் வாங்கினது ரொம்ப பாக்கியமாக இருக்குது. இந்த பரிசு அனௌன்ஸ் பண்ண அன்னிலேருந்து என் பையன் ஊரில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டான், நான் வந்து தளபதி பார்க்க போகிறேன், தளபதிகிட்ட பேச போகிறேன், ஃபோட்டோ எடுக்க போகிறேன், என்னென்னமோ சொல்லிட்டான். என் பையன் மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா பசங்களும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படியும் பெற்றோர் எல்லாரையும் தூங்க விட்டுருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன்.
ஸோ இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. என் பையனை தாண்டி என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல, பிரேம் சார், பண்ருட்டி கழகத்திலேருந்து பிரேம் சார், மணிகண்டன் சார், இவங்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட தளபதி அவசியம் பேசுவாருங்க, பாராட்டுவாருங்க, ஊக்குவிப்பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்கன்னு வர்ற வழி ஃபுல்லாக சொல்லிட்டு தான் வந்தாங்க. அவங்களுக்கு என்னோட நன்றி. இந்த வெற்றிக்கு வந்து என்னோட பள்ளி தாளாளர் திரு வீரதாஸ் ஐயா, முதல்வர் மற்றும் சொல்லிக் கொடுத்த எல்லா ஆசிரியர்களும் இதுக்கு காரணமாக நினைக்கிறேன். அவங்க இல்லைன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம். முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், தளபதிக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு சின்ன தர்மம் பண்ணாலே அவங்கள என்ன செய்கிறாங்க, தர்மவான் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து அது பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம போகும்போது வரும்போது என்ன சொல்லுவாங்க, ஒரு தர்ம பிரபு வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தால் வாழும் வள்ளல் வராரு அப்படின்வாங்க. இப்போ வந்து ஐயா தேர்ந்தெடுத்த துறை வந்து சினிமா துறையாக இருந்தாலும் அந்த கண்ணோட்டத்தை அப்படியே விட்டுட்டு நம்ம நாட்டோடைய முன்னேற்றத்துக்கு நல்ல படிப்பாளிகள் வேணும், படித்தவங்க நிறைய பேர் வேணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா நம்ம மாணவர்களை வந்து ஊக்குவிக்கணும். ஒரு கலைஞனுக்கு சிறந்த விஷயமே வந்து பாராட்டுதலும் கைத்தட்டலும் தான். அதே போல் ஒரு மாணவனுக்கு வந்து மிகப்பெரிய ஊக்கம் வந்து இது போல் அவங்க பெற்றோரோடு கூப்பிட்டு பாராட்டி மகிழ்விக்கிறது தான் மிகப்பெரிய ஊக்கமாக நான் கருதுனேன். இது வந்து தொடர்ச்சியாக வந்து செய்கிறது யாராலையும் முடியாது. ஒரு வருஷம் 2 வருஷம் செஞ்சுட்டு விட்டுருவாங்க. ஸோ தொடர்ச்சியாக செய்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எங்களை எல்லாம் அங்கேருந்து கூப்பிட்டு வந்து பத்திரமா நைட்டெல்லாம் தூங்கலை, நான் தூங்கிட்டேன், என்னை எழுப்புனது என் பையன்தான். அந்த அளவுக்கு அவர் மேலே பிரியம் வச்சுருக்காப்புல. இன்னும் இங்கே இருக்கிற எல்லா பசங்களும் அது மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கல்விக்கு வந்து 3 பேர் முக்கியத்துவம் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து காமராஜர், கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் தான். அடுத்தது குழந்தைகளை ரொம்ப நேசித்தவர் நேரு, பண்டித் ஜவஹர்லால் நேரு குழந்தைகளை ரொம்ப நேசித்தவர். அதுக்கு அடுத்தது ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், கனவு காணுங்கள், உங்கள் கனவை வந்து உங்களை தூங்க விடாமல் செய்கிறது தான் கனவு காணுங்கள். நம்ம இளைய தளபதிக்கு நான் ஆசைப்பட்டு ஒரு பட்டம் கொடுக்க விரும்புகிறேன். இதுக்கப்புறம் வந்து இந்த கல்வி சேவையை அவர் தொடர்ந்து செய்யணும், மாணவர்களை வந்து ஊக்குவிக்கணும். என்னோடய மகன் வந்து 10ஆவதுல இந்த மேடை யாருன்னு ஆசைப்பட்டாப்புல, ஆனால் முடியல. 489 மார்க் வாங்கியிருக்கா. 11ஆவதுல 593 மார்க்கு 600க்கு. பட் வந்து 11ஆவதுக்கு கொடுக்கல. அந்த 12ஆவதுல எப்படியாவது வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் எல்லா நாளும் ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலில் வச்ச எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி எப்பப்பெல்லாம் கிளாஸ் வைக்கிறவங்களோ எல்லாத்தையுமே அவர் எழுதி இந்த மேடை இன்றைக்கி ஏறி இருக்கார். என்னோட கனவு நனவாதோ இல்லையோ அவரோட கனவு நனவாகணும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கல்விக்கு இவ்வளோ பெரிய தொண்டு செய்கிறதால இன்றையிலேருந்து இளைய தளபதி அதோடு சேர்த்து இளைய காமராஜர்னு அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடைக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்த டீச்சர்ஸ், என் பேரண்ட்ஸ், என்னை மோட்டிவேட் பண்ண டீச்சர்ஸ், அப்புறம் வந்து நம்ம தளபதி ஊக்குவிச்சார். இனிமேட்டும் வந்து இந்த கல்வி பணி வந்து தொடரணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த வருஷம் தமிழக முதல்வராக ப்ரைஸ் கொடுக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அதை நிறைவேற்றுவீங்கன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எம் முத்து பிரஷிகா. 596 அவுட் ஆஃப் 600 எடுத்திருக்கேன். இந்த 12th ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இருந்தாலும் தினம் நானே என்னை மோட்டிவேட் பண்ணிப்பேன், இப்படி படித்தாதான் நம்ம அண்ணாவை பார்க்க முடியும்னு. அதே மாதிரி அண்ணாவை பார்த்துட்டேன். என்னுடைய ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. நான் அண்ணாவை பார்த்துட்டேன், பார்த்துக்கோங்க. அவர் கையால் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். என்னால் முடியாதுன்னு சொன்னீங்க, நான் வாங்கிட்டேன். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ மோட்டிவேஷன் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரில. படிக்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. என்ன மாதிரி ஒரு வெறித்தனமான தளபதி ஃபேனுக்கு இது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். 2026ல் உங்களை நான் முதல்வராக பார்க்கணும், நாங்கள் முதல்வராக ஆக்குறோம். தேங்க்ஸ்ண்ணா. என்னை இங்கே சேஃபாக அழைச்சிட்டு வந்த மாவட்ட செயலாளர் தேவா அண்ட் நாகேந்திரன், எங்கள் அண்ணா அவினாஷ் அண்ணா, அப்பா நீங்கள் இதை பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது பெருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
எனக்கு அண்ணா கையால் சர்டிஃபிகேட் வாங்குறப்போ ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சுருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த விஜய் அண்ணா ரொம்ப என் பேர் அஜய் வெங்கடேஷ். நான் வந்து என் தங்கச்சி கூட வந்திருக்கேன். பாப்பா வந்து 10th மார்க் எடுக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா விஜய் சாரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. இப்போ 12th வந்து நான் செஞ்சு காட்டுவேன், எங்கள் அப்பா அம்மா மேலே ஏற்றுவேன்னு சொல்லி ஏற்றிருச்சு. நான் காலேஜ் முடிக்கும்போது வந்து எனக்கு வாழ்க்கையை நினச்சி பயம் இருந்துச்சு. ஆனால் இப்போ என் பாப்பா காலேஜ் போய் சேரப்போது அடுத்து அது முடிக்க போகுதுன்ற மாதிரி எனக்கு பயம் இல்லை. ஏன்னா 2026 யாருனாலும் நம்ம ஆளப்பட போகிறோம். ஹலோ சார், வணக்கம் சார். சார், என் பொண்ணு நாகநகல் திண்டுக்கல்ல 497 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கா சார். உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்லி வந்திருக்கா சார். என் பொண்ணை நீங்கள் வந்து சிங்கப்பெண்ணுன்னு அழைக்கணும் சார். உங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் வேணும் சார் எங்களுக்கு. எப்போவுமே எங்கள் ஊருக்கு வரணும் நீங்கள். ரொம்ப நன்றி சார். விஜய் அண்ணா, உங்களை இன்னைக்கு பார்த்ததுக்கு ஐ எம் ரொம்ப ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. நான் இங்கே வருவேன்ட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. காலையில் 10 மணிலேருந்து எங்களுக்காக நின்றுக்கிறதுக்கு உங்களுக்கு உங்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு எங்களுக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுறது எங்களுக்கு இன்னும் நல்லா படிக்கணுன்ட்டு மோட்டிவேஷனாக இருக்குது. நீங்கள் இன்னும் எல்லா வருஷமும் இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்றேன். நீங்கள் காலையிலேருந்து கொடுத்த ஸ்பீச் எல்லாம் எங்களுக்கு இன்னும் நல்லா மோட்டிவேட் பண்ணுது. நீங்கள் இப்போது 10th வந்து உங்களை டிவிகே தலைவர் விஜயாக பார்க்குறேன். அடுத்து 2 வருஷத்தில் நான் 12th வந்து பார்க்கும்போது தமிழக முதல்வர் விஜயாக பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்றேன். ரியலி தேங்க்யூ 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 ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். அண்ணனுக்காக சில வரிகள். என் அண்ணன் அணிந்து வந்திருக்கும் உடையோ வெள்ளை, என் அண்ணன் மனதோ வெள்ளை, இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய கதாநாயகனே, நாளைய ஜனநாயகனே, நாளைய முதல்வரே உங்களுக்கு நன்றி. இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கு மிகவும் நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அழகிய தமிழ் மகனுக்கு மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ஃபீலிங் ஸோ ப்ரவுட் அண்ட் கிரேட்ஃபுல். இங்கே நிற்கிறதுக்கும் உங்ககிட்டேருந்து இந்த ரிவார்டை வாங்குறதுக்கும் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் சச் அ கிரேட் ஹானர் டு மீ. அண்ட் நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் அப்படின்ற கூற்றை நீங்கள் ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நீங்கள் இன்றைக்கி ஸ்பீச்சில் சொன்னப்போ சாதி பிரிவினை எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு பேசியிருந்தீங்க. B.R. அம்பேத்கர் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட வழியிலே நீங்கள் வர்றது இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இன்னும் கிரேட் அச்சீவ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நாங்கள், நாளைய தலைவர்களாகிய நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம் சார். அண்ட் பூந்தமல்லி மாவட்ட சார்பாகவும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட சார்பாகவும் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஆனந்த் சார் அண்ட் எங்களுடைய கழகம் செயலாளர் குட்டி அண்ணா, சார்லஸ் அண்ணா, ஹரி அண்ணா, சாம் அண்ணா அண்ட் பாலா அண்ணா, இவங்க எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் என்னுடைய ஸ்கூல் CCC அண்ட் என்னோடய டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நான் இப்போது தேங்க் பண்ண விரும்புகிறேன். அண்ட் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வெற்றி சமர்ப்பணும். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தளபதி சார் கையால் இந்த ப்ரைஸ் வாங்குறதுங்கிறது ரொம்ப 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 ஹாப்பியான மூமெண்ட். ஆக்சுவலாக இங்கே கூட்டிகிட்டு வந்த திருவள்ளுவர் தெற்கு மாவட்ட செயலாளர் குட்டி அண்ணாக்கும் பூந்தமல்லி ஜெகன் அண்ணாக்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ கான்ட் ஃபர்கெட் மை பேரண்ட்ஸ். தே ஹாவ் சப்போர்ட்டட் மீ இன் எவ்ரி பாசிபிள் வே. சார், நான் ஆக்சுவலாக வந்து 6 years முன்னாடி உங்களை மீட் பண்ணியிருந்தேன். உங்களுடைய படம் பிகில் படத்தில் வெறித்தன சாங்கில் நான் உங்க கூட டான்ஸ் ஆடியிருந்தேன் பேக்கப் டான்ஸராக. அப்போ பார்த்த அதே மாதிரி அதே ஸ்டைலோட அதே எனர்ஜியோட இப்போ நான் உங்களை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நான் வேண்டிக்கிறது என்னென்னா, நீங்கள் எப்போ ஆனாலும் இதே ஹாப்பியாக எனர்ஜியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக எப்போவுமே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் இங்கே வந்தப்போ பேசினாங்க, நீங்கள் கண்டிப்பாக 2026 சிஎம் ஆவீங்கன்ட்டு. நான் அது சொல்ல போகிறதில்ல, ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ட் ஒரு ஆஸ் அ விமனாக அண்ட் ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, ஐ நோ இப்போது நாங்கள் வெளியில் போகும்போது நைட்லேயோ வி டோன்ட் ஃபீல் செக்யூர். நாங்கள் போகும்போது ஒரு பயத்தோடையே போக வேண்டியதாக இருக்குது, பயத்தோடையே வர வேண்டியதாக இருக்குது. பட் ஐ நோ இன் 2026 when you become the CM கண்டிப்பாக நாங்கள் சேஃபாக போயிட்டு செக்யூராக வருவோம்னு எனக்கு நல்லா தெரியும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அனுஷ்கா. நான் இங்கே நாகை மாவட்டத்துலேருந்து வரோம். அண்ணனை பார்க்கணுன்றது வந்து என்னோடய 10th உள்ள கனவு. அது இப்போ நடந்திருக்கு.
அதுவும் எங்கள் அப்பா அம்மா எல்லாரோட இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட வேறு என்ன சந்தோஷம் வரப்போகுதுன்றதுன்னு தெரியல. அண்ணனுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஓட் பண்ணணும். அண்ணனோட ஒரு சின்ன பாடல் வரி, பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுமா. அந்த வரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம காலிலேருந்து நமக்காக இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட சந்தோஷம் அவங்களோட சந்தோஷன்ற மாதிரி அவங்க இருக்காங்க. ஸோ எல்லாரும் ப்ளீஸ் அண்ணனுக்கு ஓட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 2026 அண்ணன் கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டர் ஆயிடணும். அண்ணா நம்ம இதில் சொல்லிடலாமா, 2026 நம்ம அண்ணனோட ஆட்டம் சும்மா வெறித்தனமாக இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இந்த பரிசளிப்பு விழா விஜய் சார் தொடங்கின டைமில் என்னுடைய மகள் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாங்க. நான் வர முடியலனாலும் ஷீ கேம் ஹியர் டு ரிசீவ் த ப்ரைஸ். இந்த சிறப்பு பணி மிக அருமையாக உயர்ந்த உள்ளம் கொண்டு திரு விஜய் அவர்கள் செய்து வருகிறார். அவருடைய இந்த பணி சிறக்க நான் வாழ்த்துகிறேன். 2026 தேர்தலில் வெற்றி பெற்று சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அதில் முதல்வராக அமர்வார் என்ற நம்பிக்கையுடன், பட் ஃபார் த வேர்ட் சேஞ்ச் எவ்ரிதிங் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாற்றம் நிச்சயமாக நிகழும் என்ற நம்பிக்கையுடன் உங்களை சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டிலே முதலமைச்சர் பதவியிலே பார்க்க விரும்புகிறேன். மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து மாணவர்களை கௌரவித்த விஜய் அண்ணா அவர்களுக்கு முதல் வணக்கங்கள். அவருக்காக ஒரு சிறு கவிதை. வருங்கால முதல்வரே, எங்கள் இளைய தளபதியே, கல்விக்கு வலு கொடுக்கும் விழிப்புணர்வு நாயகரே, திரை நட்சத்திரங்கள் பல இன்று மேடையில் கழிக்க நீவிர் மட்டும் அதில் ஒளி நட்சத்திரமாக கல்விக்கு வணக்கம் சொன்னீர். கலையும் சிறந்ததுமால் கல்வியும் சிறக்கிறதுமால் அழியா செல்வமாகிய கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து மாணவர்களை கௌரவித்த எங்கள் விஜய் அண்ணா அவர்களுக்கு என்றென்றும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி அண்ணா, வாய்ப்புக்கு நன்றி. மதிப்புக்குரிய தளபதி சார் அவர்களுக்கு என்னோட 12வது மதிப்புகளை பாராட்டி எனக்கு பரிசு வழங்கின தளபதி விஜய் சாருக்கு என்னோட இதயபூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட ஆளுமை தலைவர்களுள் ஒருவரான காமராஜர் ஐயா முதல்வராக இருந்தபோது இலவச கல்வி திட்டத்தையும் இலவச உணவு திட்டத்தையும் ஏழை மாணவர்களுக்காக அறிவித்தார். அது நம்ம கல்வியையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. அடுத்த 2026ஆம் ஆண்டு நம்ம தளபதி விஜய் சார் முதல்வராகி ட்ரக் மற்றும் பலவிதமான போதைப் பொருட்களை ஒழிக்க அவரோட வாத்தி ரைடை நம்மளோட தமிழகத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்பது நம்ம தமிழகத்தில் இருக்க பல மக்களின் வேண்டுகோள் என்று தெரிவித்து நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தளபதி வந்து நிறைய நல்லதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒரு மாஸ்டர் படத்தில் குட்டி ஸ்டோரியில் ஒரு சாங்கில் சொல்லியிருப்பார், ஹேட்டர்ஸ் ஆர் கோனா ஹெட் பட் இக்னோர் காம்லின்னு ஒரு லைன் வரும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாதிரி அது மட்டும் அவங்கள இக்னோர் பண்ணிடாதீங்க. இக்னோர் பண்ணி ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் சக்ஸஸை உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற கிரேட்டஸ்ட் ரிவெஞ்ச் எதுனா, கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் ரிவெஞ்சு நீங்கள் அவங்களோட உங்கள் சக்ஸஸ் மூலிமா அவங்கள கில் பண்ணணும். உங்களோட சக்ஸஸும் ஸ்மைலும் தான் அவங்களுக்கு நீங்கள் தர கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் ரிவெஞ்ச் ஃபார் எவர். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பளித்த விஜய் அண்ணாவுக்கு வணக்கம். என்னை அழைத்து வந்த பரணி பாலாஜி அண்ணாவுக்கும் வெங்கடேஷ் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி. நான் இந்த ஸ்டேஜில் நிற்க காரணமே எங்கள் அப்பா அம்மா தான். எங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா நான் எதுவுமே இல்லை. எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவை நேசிங்க, உங்கள் உயிருக்கு மேலே நேசிங்க. உங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா நீங்கள் யாருமே இங்கே வர முடியாது. விஜய் அண்ணா தான் இங்கே இந்த வாய்ப்பளித்து எங்கள் அப்பா அம்மாவை பற்றி பேச சொல்ல வாய்ப்பு கொடுத்த விஜய் அண்ணாவுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய வாய்ப்புகள் எனக்கு தவறிவிட்டது. ஆனால் அத்தனை வாய்ப்புகள் தவறி இந்த ஸ்டேஜ் கிடைச்சது ரொம்ப நன்றி. விஜய் எனக்கு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் சார் அவர்களுக்கு
நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவளால் தான் நான் இந்த மேடையில் நிற்கிறேன். இந்த மார்க் எடுக்கலைன்னா நான் இங்கே வந்திருக்கவே முடியாது. அதுக்கு மெயினாக மோட்டிவேஷன் பண்ணது என் வீட்டுக்காரரு. என் ஹஸ்பண்ட் வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாரு, அதிகாரியாக ஜேசிஓவாக இருக்கார். அவர் தான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார் என் பொண்ணை இந்த நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு. பட் அவருக்கு லீவ் இல்லைன்றதால இங்கே வர முடியல. அவருக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா சார் சொல்கிற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பேஸ் மட்டும் எது வருங்காலம் இந்தியாவுக்கு அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் தான். அந்த ஸ்டூடெண்ட்டை ஊக்கப்படுத்தி இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ரொம்ப டேலண்ட்டாக படித்து தான் இங்கே வந்திருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களாம் வருங்காலத்தில் ஒரு ஐஏஎஸ்ஸாவோ இல்லை ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராகவோ இல்லை ஆர்மி மேனாவோ கூட வரலாம். ஆனால் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இவங்களாம் நாட்டுக்காக உழைக்கக்கூடிய அந்த பணியை செய்ய போகிறவங்க. அவங்கள ஊக்கப்படுத்தி ஒரு நல்ல பொசிஷனுக்கு உருவாக்கி அந்த தூணை சரி பண்ணனா பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை நம்ம விஜய் சார் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால தான் இந்த ஸ்டூடெண்ட் எல்லாரையும் ஊக்கப்படுத்தி அவருடைய பில்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு அப்படின்றத இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தேங்க்யூ எவ்ரிவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் விஜய் அண்ணா இந்த ஈவெண்ட்டுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு. எங்கள் அப்பா என் கூட இன்ன வரையும் எந்த ஊருக்கு தனியாக வந்தது கிடையாது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் என் கூட ஊருக்கு வந்திருக்காரு. இந்த மூமெண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு என்னோடய ஸ்டாஃப், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஃபேமிலி, அப்புறம் எங்கள் மாமா இவங்களாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் இயர் விஜய் அண்ணா தலைவராக ஐ ப்ரே டு காட். என் தம்பி விஜய் அண்ணோட ரொம்ப பெரிய ஃபேன், வரணும்னு ஆசைப்பட்டான். இங்கே 2 பேரும் வரணும்னு சொன்னனால அவன் வரல, ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவன் பேர் மைக்கேல். தளபதி அண்ணாவுக்கு வணக்கம். வி ஃபார் விருதகிரீஸ்வரர், வி ஃபார் விருதாச்சலம், வி ஃபார் விஜய் அண்ணா, வி ஃபார் வெற்றி. 2026இல் விருத்தகிரீஸ்வரர் விருதாச்சலம் தொகுதிக்கு உங்களை அழைக்கிறார். வாருங்கள், வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் இளைய தளபதி விஜய் சார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் உஷா. நான் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி முகப்பேர் கிழக்கு மாற்றுத்திறனாளி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். என் மகள் அதே பள்ளியில் அரசு பள்ளியில் படித்து முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறாள். நர்மதா 600க்கு 579 மதிப்பெண் பெற்று முதல் மதிப்பெண் பெற்றுள்ளார் என்பது பெருமையாக இருக்கிறது. அவளால் தான் இந்த மேடைக்கு வருகை தந்திருக்க என்னால் முடிகிறது. அதுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். அதற்கு உறுதுணையாக அவளுக்கு இருந்தது என்னுடைய தலைமை ஆசிரியர்கள், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பாட ஆசிரியர்கள். அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், அதே மாதிரி இந்த கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து இந்த விழாவை சிறப்பு செய்திருக்கும் இளைய தளபதி விஜய் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாணவர்கள் படிப்பதற்கும் அவர்கள் மேலோங்கி வளர்வதற்கும் உறுதுணையாக இருந்த அனைத்து தமிழக ஆசிரியர்கள், இந்த பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்காக பாடுபட்ட ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எங்களை இங்கு அழைத்து வந்த சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஜி பாலமுருகன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரும் இலவச உணவு பாமர மக்களுக்கு அளித்து வர்றாரு. அதே மாதிரி நிறைய மாணவ மாணவிகளுக்கு டியூஷன், இலவசமாக டியூஷன் சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. அவருடைய மக்கள் பணியும் மேலோங்க நான் பெருமையாக அவரை வாழ்த்திக்கிறேன், நன்றியும் சொல்கிறேன். மீண்டும் தமிழக வெற்றி கழக தலைவர் இளைய தளபதி அவர்கள் வெற்றி நிச்சயம் அப்படின்ட்டு அவருக்கும் நான் கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி சேர்ந்த அத்திமாஞ்சேரி கிராமம். என்னுடைய பையன் அரசு மாநில பள்ளியில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் முதல் இடத்தில் வந்திருக்கிறான். என்னுடைய மிக மரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என் அண்ணனுடைய ப்ரைஸ் வாங்குவதை நான் மிக்க நன்றி அடைகிறேன். என்னை கூட்டின்னு வந்த டில்லி அண்ணாவுக்கும் என்னுடைய மினமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நான் ரொம்ப ரொம்ப பெருமை அடைஞ்சிருக்கேன். என் மகன் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இவ்வளவோ நான் நல்ல மிக்க இளைய தளபதிக்கு தான் என் வெற்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் என் தமிழக வெற்றி கழகம் நல்வாழ்த்துக்கள். ஹாய் டு எவ்ரி ஒன். நான் தளபதியோட மிகப்பெரிய ஃபேன். ரொம்ப வருஷம் கனவு இது. இன்னைக்கு எனக்கு அது ட்ரீம் ஆச்சு. நாளை தீர்ப்பாக வந்தவர் வந்து நடனமாட தான் வந்தார் நினைக்காதீங்க. நம்ம நாட்டையே ஆள போகிறாரு. 2026 கண்டிப்பாக அவர் வரணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அவர் தான் சிஎம் ஆகுவார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அண்ணனுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். அண்ணன் ஒவ்வொரு ஆண்டும் பொது தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கிற விதமாக இந்த விழா நடத்துகிறாரு. அது மூலிமா மாணவர்கள் வந்து நிறைய வந்து ஊக்கப்படுத்துகிறாரு. இது மூலிமா நானும் ஊக்கம் அடைஞ்சிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விழாவிற்கு வந்ததற்கு. 2026 அண்ணனோட ஆட்சியில் அது ஏழைகளுடைய ஆட்சி. அங்கே நீட்டுக்கும் இடம் இருக்கக்கூடாது, நோட்டுக்கும் இடம் இருக்கக்கூடாது நான் நினைக்கிறேன். அதனால் என்னுடைய முதல் வாக்கு கண்டிப்பாக தளபதிக்கு தான் நான் போடுவேன். உங்களுக்காக நான் ஒரு சில வரிகள் சொல்லலான்னு இருக்கேன். நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையோ கரடு முரடாக இருந்தாலும் நிச்சயம் வென்று விடுவீர்கள் மக்களின் பேராதரவோடு. நீங்கள் ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் வளரும் வரை அல்ல, உங்களை வெறுத்தவர்கள் உங்களை வாழ்த்தும் வரை. தளபதியே, நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு முதல் காரணமாக இருந்த என் பெற்றோர், ஆசிரியர்கள், திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் அண்ணன் எஸ் விஜயகுமார் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த நேரத்தில் அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பின் ஒரு வெள்ளம் நம்முடைய இளைய தளபதி. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். வரக்கூடிய காலம் அவருடைய காலம். பழைய தளபதியை விட்டு செய்கிறதுக்கு நம்முடைய இளம் தளபதி தமிழகத்தில் வருகை தர வேண்டும். வாழ்த்துக்கள். புதிய தமிழகம் மலர வேண்டும். நம்முடைய இளைய தளபதியா நன்றி, வாழ்த்துக்கள். குட் ஈவினிங் டு ஆல். நம்ம எல்லாத்துக்கும் டாக்டர் கலாம் சார் நல்லா தெரியும். அவர் சொன்ன ஒரு விஷயம், இளைஞர்களால் தான் நம்ம நாடு வல்லரசாக போகுது. அப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் நல்லா ஒரு வழிகாட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு நம்ம அண்ணன் தளபதி விஜய் தெரிகிறாரு. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாத்துக்கும் தெரிகிறாருன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழக வெற்றி கழகம் நம்ம தமிழ்நாடை மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவே உயர்த்துன்றதில் சந்தேகமே இல்லை. நான் இப்போ நம்ம அண்ணன் கையில் பரிசு வாங்கியிருக்கேன். நாளைக்கு அப்துல் கலாம் மாதிரி ஒரு உயரத்துக்கு போனாலும் நம்ம அண்ணன் கூட தோளோட தோள் நிற்பேன். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து, நம்மளோட அடுத்த முதல்வர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் நின்று ஜெயிக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஃபைன். உயிருள்ள காய்கறி வாங்க, ஆனால் காய்கறி அடிக்கு வாங்க. அதான் என்னுடைய கடையோட டேக்லைன். ஸோ இந்த இடத்துல ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு 3rd ஜெனரேஷன் ஆண்டர்ப்ரனர். என்னோடய தாத்தா, என்னோடய அப்பா, அடுத்து நாங்கள் எல்லாருமே விவசாயத்தை நிலத்தையுமே பார்த்து வாழ்ந்து வளர்ந்தவங்க. இப்போது அந்த எங்கள் தாத்தா பார்த்த விவசாய நிலமும் இல்லை, விவசாயமும் இல்லை. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விவசாயம் பொய்த்து போயிடுச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சிஸ்டம் தான் பொய்த்து போயிருக்கு. ஸோ தளபதி அவர்கள்ட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஒரு 2 ரெக்வஸ்ட் வைக்கிறேன் நான். எனக்கு என்னோட அறிவு கட்டின விஷயம். முதல் விஷயம், இந்த 100 நாள் வேலை திட்டம், அப்புறம் மருந்தில்லா விவசாயம், அப்புறம் அரசு, 3 ஒன்றிணைஞ்சு அப்படின்னா நம்மளோட தமிழக மக்களோட ஆரோக்கியம் மேலோங்கும். அந்த விஷயம் ஒன்று. அடுத்து 2026 அண்ணன் தான் முதல்வர் வருவார்ன்ற நம்பிக்கையில் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ முதல்வராக மட்டும் இல்லாமல் ஒரு தலைவனாக இருந்தார் அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஸோ அந்த தலைவன் ஏன் தலைவனாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு தலைவனால் மட்டும்தான் 360 டிகிரி நம்மளோட மக்களுடைய நலனை பேணி பாதுகாக்க முடியும். ஸோ அந்த நம்பிக்கையில் கண்டிப்பாக என்னோடய ஓட்டு உங்களுக்கு தான், என்னை சார்ந்தவங்க ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தான். ஸோ அந்த நம்பிக்கையில் ஓட்டு போடுறோம். நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றிங்க.
அனைவருக்கும் மாலை வணக்கம். சார் என்னைக்கு மக்கள் தான் முக்கியம், ஸ்டூடெண்ட் தான் முக்கியம், 300 கோடி என்னைக்கு தூக்கி போட்டுட்டு வந்தாரோ அன்னைக்கே நம்மளோட நிரந்தர தலைவர் தான். தேர்தலுக்கு அப்புறம் தலைவர் கிடையாது. அவர் என்னைக்கு 300 கோடியை நமக்காக வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்தாரோ அன்னைக்கே நம்மளோட நிரந்தர தலைவர், நம்மளோட சிஎம் தான் அவர். கால் கடுக்க ஒரு தலைவர் 10 மணி நேரம் என்னைக்கு நின்று ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, அதுவும் நம்ம பிள்ளைங்களுக்காக. அதுவும் ஒரு நாள் இல்லை 3 நாள் கால் கடுக்க 10 மணி நேரம் நின்று ப்ரைஸ் கொடுக்குறாரு. இதுவே வரலாற்று மிக்க பெரிய சாதனை தான். என்றைக்குமே நாங்கள் உண்மையாக இருப்போம். அப்புறம் கம்பம் தொகுதி நிர்வாகி அவங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி. எங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்து செஞ்சாங்க, பத்திரமா கூப்பிட்டுட்டு வந்தாங்க. இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.